ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அப்சல்யூட் பொசிஷனிங். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது ரிலேட்டிவ் பொசிஷனிங். ரிலேட்டிவ் பொசிஷனிங்கோடைய யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ரெண்டு பாக்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு பாக்ஸை நமக்கு தேவையான பொசிஷனில் மூவ் பண்ணிக்கணும், பட் மைல்டாக மூவ் பண்ணால் போதும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த ரிலேட்டிவ் பொசிஷனிங் கான்செப்டை சூஸ் பண்ணலாம். இப்போ இதை நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் டாப் வந்து 10 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே நான் இப்போ 13 சொல்லி சேஞ்ச் பண்ணும்போது இந்த 13ன்றது அது எங்கேருந்து எடுக்கும்னா, இந்த கிரே பாக்ஸ் இருக்குல்ல, கிரே பாக்ஸோட டாப்லேருந்து கால்குலேட் பண்ணி எனக்கு அந்த 30 பிக்சலை கீழே இப்படி புஷ் பண்ணும். டாப்பில் எனக்கு 30 பிக்சல் ஸ்பேஸை எனக்கு ஆட் பண்ணும்போது இந்த பாக்ஸ் வந்து 30 பிக்சல் கீழே புஷ் ஆகும். ஸோ ரிலேட்டிவ் பொசிஷனிங் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் டிவ் என்ன பண்ணோம்னா, அதுக்கு அவுட் சைடில் இருக்கிற டிவ் இருக்குல்ல, அதிலிருந்து அது அதனுடைய பொசிஷனை கால்குலேட் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம அப்சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரெண்டு பாக்ஸுமே நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, கீழே இருந்த பாக்ஸும் மேலே இருக்க பாக்ஸும் ரெண்டுத்துக்குமே நமக்கு பொசிஷன் மாறி இருக்குது. இது எப்படி நடக்குது அப்படின்னா, அப்சல்யூட் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது அந்த பர்டிகுலர் பாக்ஸ், இப்போ நம்ம பாக்ஸ் 1க்கு தான் லெஃப்ட்டு அண்டு டாப் ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்கோம். இந்த வேல்யூவை என்ன பண்ணும், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற டிவ் பாக்ஸ் ஏதாவது இருக்குது, ஒரு சைல்டு கண்டெய்னர் இருக்குது அப்படின்னா அது கூட இது கம்பேர் பண்ணி அதிலிருந்து பொசிஷனை கால்குலேட் பண்ணி இது மூவ் ஆகும். இதுதான் ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ். ஸோ அப்சல்யூட் இந்த பாக்ஸ் கூட இருக்கக்கூடிய சைல்டு பாக்ஸ் கண்டெய்னர் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கூட கம்பேர் பண்ணி அந்த வேல்யூவை பேஸ் பண்ணி எனக்கு இந்த இடத்துல பொசிஷன் மூவ்மெண்ட் நடக்கும். ரிலேட்டிவ் இருந்துச்சுன்னா இந்த அவுட் சைட் கண்டெய்னர் இருக்குன்னா அந்த கண்டெய்னருடைய சைஸை பிக் பண்ணி அதோட மெஷர்மெண்ட்லேருந்து எனக்கு மூவ்மெண்ட் நடக்கும். ஓகேவா? இன்னும் பெட்டராக சொல்லணும்னா, இப்போ இந்த அப்சல்யூட் பொசிஷனிங் யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளாக இந்த கண்டெய்னர், ஒரு கண்டெய்னருக்கு மேலே இன்னொரு கண்டெய்னரை எக்ஸாக்டாக கொண்டு வந்து நம்மளால் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பின்னாடி நமக்கு இந்த லைட் பிங்க் கலர் பாக்ஸ் இருக்குது. ஓகே, மேலே நமக்கு இந்த மாதிரி டார்க் ஆரஞ்சு பாக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பிங்க் பாக்ஸுக்கு மேலே இந்த ஆரஞ்சு பாக்ஸை ப்ளேஸ் பண்ணணும், எக்ஸாக்டாக ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்றத கொடுத்துட்டு டாப்பையும் லெஃப்டையும் டெலீட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தேன்னா எனக்கு டிட்டோ கரெக்டாக அதனுடைய மார்க்கிங்கில் இது வந்து ப்ளேஸ் ஆகிடும். இது அப்சல்யூட் பொசிஷனிங்கோட வேலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் லெஃப்ட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு மூவ் பண்ணி காட்டுறேன். இது அங்கே தான் இருக்குது. எக்ஸாக்டாக மேலே பேட்ச் ஆனதுனால நமக்கு அந்த பேக்கில் இருக்க பாக்ஸ் 2 வந்து ஹைட் ஆகிருக்கு. நான் ஒரு 50 பிக்சல் கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன் பாருங்கள், எனக்கு அந்த பின்னாடி இருக்கிறது ரிவீல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி மேஜர் சேஞ்ச் நம்ம பண்ணணும், மூமெண்ட்டில் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பொசிஷனிங்கை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணுன்ற பட்சத்தில் அப்சல்யூட் போகலாம். ஆர் மைனர் சேஞ்சஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்ற பட்சத்தில் நம்ம வந்து ரிலேட்டிவ் பொசிஷனிங்க்கு போகலாம்.